ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மயோனைஸ். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். இதுவரை பனானா லீஃப் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ்கள் உடனுக்குடன் உங்களை சேரும். மயோனைஸ் செய்கிறதுக்கு 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். அடுத்தது டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு. அடுத்து 200 ml ஆயில் எடுத்துருக்கேன். நான் எடுத்துகிட்டு சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் ஸ்மெல்லஸ் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம உடச்சி வச்சுருக்க இந்த முட்டையை சேர்த்துக்க போகிறோம். முட்டையை சேர்த்தாச்சு. இப்போது தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் ஹேண்ட் பீட்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பேஸ்ட்டாக கூட நீங்கள் போடலாம். அடுத்து டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சுகர் கூட ஆட் பண்ணலாம். உங்களுக்கு சாப்பிடும்போது மயோனைஸில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கல. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கொஞ்சம் அடிச்சுக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டரில் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மிக்ஸி ஜாரே போதும் இது பண்ணுறதுக்கு. இதே ப்ராசஸ் தான். இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா முட்டை வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நான் எண்ணெய் ஊற்ற ஆரம்பிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி அப்படியே அடிச்சுக்கோங்க. ஒரு சைடை அடிச்சுட்டே வாங்க, சைடில் எண்ணெய் ஊற்றிட்டே வாங்க. அப்போ தான் எண்ணெயும் முட்டையும் நல்லா கலக்கும். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி மாறிக்கிட்டே வருது. முதல்ல முட்டை இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள், எண்ணெயும் முட்டையும் நல்லா கலந்து நல்ல ஒரு க்ரீமான ஸ்ட்ரக்சருக்கு வரும். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஆகிரும். இதுதான் இதில் இருக்க ஒரு ப்ளஸ்ஸு. மற்றபடி டேஸ்ட் வைஸ் நீங்கள் மிக்ஸி ஜார் வச்சும் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஒயர் விஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பண்ணலாம். டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா எண்ணெயும் ஊற்றியாச்சு. 200 ml ஆயில் 2 முட்டைக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போது கடைசியாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக இந்த முட்டையில் கலந்துருக்க மாதிரி பாருங்கள், க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. மயோனைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இது நம்ம ஈஸியாக வீட்டில் பண்ணலாங்க. கடையில் வாங்குறதை விட்டுட்டு நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தந்தூரிக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளே பண்ணுறதுனால நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். இங்கே பாருங்கள், அதோடய ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீம் மாதிரியே இருக்குது. இப்போது இந்த மயோனைஸை நல்லா சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டிலாக பார்த்து எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தந்தூரி கூடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறதை விட்டுட்டு நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.